சம்மக் 2024 யூடியூப்பில் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ஃபேமிலி ரொமான்டிக் மூவி. ராஷ்மிகா மந்தானா இந்த படத்தில் லீட் ரோல் நடிச்சிருக்காங்க. படம் ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு ஒரு தெலுங்குல வெளிவந்துச்சு. அந்த படத்துடைய ரீமேக் தான் இப்போ தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு பிரசவம் பார்க்குற டாக்டராக இருப்பாங்க. இவங்களுக்கு கல்யாண லைஃபே வேணாம், நம்ம ஜாலியாக இப்படி பேச்சுலராக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியான லைஃப் வாழ்ந்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் படத்துடைய ஹீரோயின் ராஷ்மிகா மந்தானா இவங்களும் அதே மாதிரி தான், இந்த கல்யாண லைஃபை வேண்டாம், நாமளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோடைய வீட்லேயும் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அப்படியே வாழ்க்கையில் வருவாங்க. ஆனால் ஒருத்தர் காமிச்சிக்க மாட்டாங்க, தான் இப்படி தான் லைஃப் இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்க மாட்டாங்க. நல்லவங்க மாதிரியே வருவாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உண்மையான முகங்கள் தெரிய வரும், கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். இப்போ இறுதியில் அவங்க ரெண்டு பேர்த்தோட லைஃப் என்னவா மாறிச்சு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாத படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசிக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ராஷ்மிகா மந்தானா அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோ படத்தில் நடிச்சு எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. தமிழ் டபுள் வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கு தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ராஷ்மிகா மந்தானாக்கு தான் அந்த தமிழ் டபுள் வாய்ஸ் செட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கலாம். படத்துடைய சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கு. அந்த லொக்கேஷன் இடமெல்லாம் நல்லா இருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போய்ட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை மாதிரி மாறிடுச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் இதே மாதிரி கதைகள் வந்திருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ மௌனராக எடுத்துட்டிங்கன்னா ரேவதி மோகன் இவங்களுக்குடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அப்படின்னு கடைசியில் ஒன்று சேருவாங்க. அதேமாதிரி ராஜாராணி மௌனராகத்துக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு ராஜாராணி வந்துச்சு. அதே மாதிரி தான் சேம் அந்த சாயல் அந்த லுக்கில் தான் இதை எடுத்திருக்காங்க. மற்றபடி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா தங்களுடைய அந்த என்ஜாய்மெண்டான லைஃப்பை மறைச்சிக்கிட்டு ஒருத்தர் நல்லவங்களாட்ட நம்பி வாழே அதில் ஒரு காமெடி அப்படின்ட்டு ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் படம் ஒரு கட்டத்தில் அட இவ்வளோ தாண்டா கதை என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸ்க்ரீன் பிளே ட்விஸ்ட் அண்ட் டெல்லிங் எந்த விதமான அந்த ட்விஸ்ட் அண்ட் இன்னைக்கு இல்லை. ஏன்னா நமக்கு ஓப்பனாக தெரிஞ்சிருது இவங்க இப்படி தான் இப்படி தான். அதனால் அடுத்தடுத்து எதுவும் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த படத்தில் இல்லை. கிளைமேக்ஸ் அதே மாதிரி ஒரு சுமாரான கிளைமேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் சூப்பராக சுமாராக இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்கள் கவி பாரதி.